ஒரு ஊரில் சிவபக்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். வறுமையின் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டான். மனைவியும் 3 குழந்தைகளும் இருந்ததால் அவன் படு திண்டாட்டமாக இருந்தது. விவசாய கூலி வேலை மூலம் கிடைக்கும் குறைந்த பணம் சாப்பாட்டுக்கே சரியாக இருந்தது. சில நேரங்களில் அந்த வேலையும் இருக்காது என்பதால் மிகவும் நொந்து போவான். அப்போதெல்லாம் வீட்டுக்கு அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று கதறி அழுவான். ஆயுள் முழுவதும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா என்று கூறி கதறுவான். இந்த பக்தனின் கதறல் அன்னை பார்வதி தேவியின் காதுகளில் விழுந்தது. சுவாமி, தங்கள் பக்தன் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு இருக்கலாமா? அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்களேன் என்று சிவபெருமானிடம் கூறினாள். பார்வதி, அவனுக்கு எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் கிடைக்கும். அவனது வாழ்க்கை இப்படித்தான் என்று விதி எழுதப்பட்டு இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்றார் சிவபெருமான். இருந்தாலும் எப்படியாவது அந்த பக்தனுக்கு உதவுங்கள் என்று விடாப்புடியாக கேட்டாள் பார்வதி. உன் ஆசையை நான் ஏன் கெடுக்க வேண்டும் என்று கேட்ட சிவபெருமான், அந்த ஏழை பக்தன் தினமும் நடந்து செல்லும் வழியில் தங்க நகைகள் நிறைந்த பொட்டலத்தை போட்டார். ஏழை பக்தனும் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். திடீரென்று என்ன நினைத்தானோ அப்படியே நின்று விட்டான். தினமும் இந்த வழியேதான் செல்கிறோம், இன்று ஒரு நாளாவது கண்களை மூடிக்கொண்டு செல்வோமே, நமக்கு என்ன புதையலா கிடைக்கப் போகிறது என்று எண்ணியபடி கண்களை மூடிக்கொண்டு நடந்தான். சிவபெருமான் போட்ட பொட்டலத்தை காலால் தாண்டி கடந்து சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு அந்த பக்தன் மீது கோபம் வந்தது. அவளை சமாதானப்படுத்திய சிவபெருமான், அந்த பக்தன் முற்பிறவியில் செய்த பாவத்தால்தான் இப்போது இப்படி கஷ்டப்படுகிறான் என்றார். ஏழை பக்தனுக்காக போட்ட தங்க நகைகள் கொண்ட பொட்டலம் என்ன ஆனது என்று அவர்கள் மீண்டும் கீழே பார்த்தனர். அந்த வழியாக சென்ற இன்னொரு ஏழை ஒருவன் அதை கையில் எடுத்து பிரித்து பார்த்து பிரமிப்பில் மூழ்கியிருந்தான். யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே தீரும், எல்லோருக்கும் கிடைப்பது எனக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை ஒருவருக்கு ஏற்படுவதில் தவறில்லை. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அவர் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறார் என்பதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. நன்றி.